வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அலச போறோம். நச்சுத்தன்மையான குடும்ப சூழல், சொத்து தகராறு, இதிலிருந்து எப்படி உணர்வு பூர்வமா வெளியே வர்றது? இது வெறும் குடும்ப பிரச்சனை கிடையாதுங்க. அதிகாரம், உளவியல், தனி மனித சுதந்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான பதிவு. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இதுவா விடுதல? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற தரவுகளோட மையப்புள்ளி. இந்த அலசலோட நாயகன் ஒரு இன்ஜினியர், நல்ல அரசு வேலையில இருக்காரு. ஆனா ரொம்பவுமே மூச்சு திணற வைக்கிற ஒரு நச்சுத்தன்மையான குடும்ப சூழல்ல அவர் சிக்கியிருக்காரு. இதுவா விடுதல? நான் அவர் கேக்குற அந்த வலியான கேள்வி நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது இல்லையா? அவர் எதிலிருந்து விடுதலை தேடுறாரு? அப்படி என்னதான் நடக்குது அந்த வீட்ல? வாங்க பார்க்கலாம். பகுதி 1. பாரம்பரியம் மற்றும் பொருளாதார முரண்பாடு. இப்போ நிஜத்துக்கு வருவோம். அந்த என்ஜினியர் ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு பிளான சொல்றாரு. குடும்பத்துக்கு 7.5 ஏக்கர் நிலமும் 10 கடைகளும் இருக்கு. ஆனா கூடவே கடனும் இருக்கு. அவர் தன் அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீங்க சொத்தெல்லாம் எழுதி வைக்க வேண்டாம், அதை வித்துட்டு அந்த 4 கோடி ரூபாய பேங்க்ல போட்டு வர்ற வட்டியில எந்த கடனும் இல்லாம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப லாஜிக்கலான விஷயம் தானே இது. ஆனா அவரோட அப்பா இதை முற்றிலுமா மறுக்கிறாரு. ஏன் தெரியுமா? இங்கதான் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உலகளாவிய பார்வை கோளாறு, அதாவது அந்த முரண்பாடு வெளியில வருது. அப்பாவோட பார்வையில பழமைவாத விடுதலைங்கிறது அந்த நிலத்தை ஒரு சமூக அந்தஸ்தா பெருமையா பாக்கறது. ஆனா மகனோட பார்வையில பொருளாதார விடுதலைங்கிறது அதை வித்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழணுங்கிறது. அப்பாவுக்கு அந்தஸ்து வேணும், மகனுக்கு நிம்மதி வேணும். இது ரொம்ப கிளாசிக்கான ஒரு தலைமுறை இடைவெளி பிரச்சனைங்க. பகுதி 2. அதிகாரம் மற்றும் தலைமுறை இடைவெளி. அப்பாவோட இந்த பிடிவாதத்துக்கு காரணம் வெறும் நிலத்த மேல இருக்கிற பாசம் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு அப்பட்டமான அதிகார போட்டி. மகன் எஸ்ஐபி மாதிரி மாடர்னான முதலீடுகளை பத்தி பேசும்போது அப்பா அத அபாயம்னு சொல்றாரு. கவனிங்க, இது வெறும் ஜெனரேஷன் கேப் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட உத்தி. மகன் பொருளாதார ரீதியா தன்னிச்சையா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டா தன் கைய விட்டு போயிடுவாங்கிற அந்த பயம்தான் இங்க அப்பாவுக்கு. பொருளாதார சுதந்திரம் கிடைச்சா தன்னோட அதிகாரம் பறிபோயிடும்னு அவர் நினைக்கிறாரு. அரசு வேலை ஒரு அதிர்ஷ்டம், அத வச்சு 60 வருஷம் ஓட்டு. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொந்த அப்பாவே மகனை பார்த்து சொல்ற வார்த்தைகள் இது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு வேலைய வெறும் அதிர்ஷ்டான்னு சொல்லி அந்த மகனோட வெற்றிய அப்படியே சுக்குநூறா உடைக்கிறாரு. அவர் எப்பவுமே தனக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்ன்ற அந்த ஒரு அதிகார மனநிலை இங்க எவ்வளவு அப்பட்டமா தெரியுது பாருங்க. பகுதி 3. நச்சுத்தன்மையான சூழல் மற்றும் உளவியல் தாக்குதல்கள். இந்த அதிகாரம் எப்படி ஒரு கொடூரமான உணர்வுபூர்வமான துன்புறுத்தலா மாறுதுன்னு பாப்போம். இந்த அலசலோட மூல தரவுகள்ல ஆலோசகர் இதை ரொம்ப தெளிவா பிரிக்கிறாரு. நவீன தர்க்கங்களை ஏத்துக்க மறுக்கிறது, பொருளாதார சுதந்திரத்தை தடுப்பது, கேஸ் லைட்டிங்னு சொல்ற சுயமரியாதையை உடைக்கிற வார்த்தைகள், அப்புறம் உடம்பு சரியில்லாத நேரத்துல அப்படியே அம்போன்னு கைவிடுறது. நினைச்சு பாருங்க, இது அந்த இன்ஜினியரோட மனநலத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோன்னு. நீ ஒரு மனிதனே இல்ல. இது அவரோட அண்ணன் மனைவியால வீசப்பட்ட ரொம்பவே கொடூரமான ஒரு வார்த்தை. இதுக்கு பேருதாங்க ஆங்கிலத்துல கேஸ் லைட்டிங். அதாவது ஒருத்தரோட சுயமரியாதைய அடிச்சு நொறுக்கி அவங்களுக்கே சந்தேகப்பட வைக்கிறது. இது மூலியமா அவங்க தங்களோட அதிகாரத்தை நிலைநாட்ட நினைக்கிறாங்க. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல் இது. இதை விட ஒரு மோசமான புறக்கணிப்பு இருக்கவே முடியாதுங்க. அவருக்கு உடம்பு முடியாம உதவிக்கு ஆள் தேவைப்படுற ஒரு அதிகாலை 5 மணி நேரம். அப்போ அவரை தனியா விட்டுட்டு குடும்பமே பெங்களூருக்கு பயணம் போறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, டாக்டர் கூட இத ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மன அழுத்தத்தால வர உடல் பாதிப்புகளை ஒரு டாக்டரால கூட புரிஞ்சுக்க முடியலங்கிறது தான் இங்க நிதர்சனம். கேட்கும்போதே நெஞ்ச பேசேதில்ல. பகுதி 4. தனிமை மற்றும் தனித்துவம். சரி, இப்போ பிரச்சனையிலேருந்து தீர்வுக்கு வருவோம். ஆலோசகர் கொடுக்கற அந்த அருமையான உளவியல் பார்வை இதுதான். இப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மையான சூழல்ல நம்மள தனிமைப்படுத்திட்டாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது. அது ஒரு சாபம் இல்லைங்க, நிஜத்துல அது ஒரு வரப்பிரசாதம். கேலிக்கும் அவமானங்களுக்கும் நடுவுல இருக்கிறத விட அங்கிருந்து விலகி தனிமையில இருக்கிறது தான் மனத்தெளிவுக்கான முதல் படி. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எந்த சூழலையும் எதிர்கொள்ளலாம். இங்கதான் நம்ம நாயகனோட அறிவு கூர்மை வெளிப்படுது. குடும்பம் பெங்களூர் ட்ரிப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவரு தனக்கான சாப்பாட்டு செலவுகளை கணக்கிடுறாரு, அறிவுபூர்வமான செய்திகளை படிக்கிறாரு. இதத்தான் ஆலோசகர் சுய தேடல் அப்படின்னு சொல்றாரு. இது சும்மா ஒரு தப்பித்தல் இல்லைங்க, இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த நச்சு சூழல்ல இருந்து தன்னை மனதளவுல விலக்கி பாதுகாப்பான ஒரு உலகத்துக்குள்ள தன்னை வச்சுக்கிற ஒரு லாஜிக்கான உத்தி இது. 76 மாதங்கள். ஆமாங்க, இப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மையான சுயமரியாதையை தகர்க்கிற சூழல்ல இருந்துகிட்டே ஒரு அரசு பணியில 76 மாசங்கள் தொடர்ந்து நீடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இது அந்த இன்ஜினியரோட அசாத்தியமான மன உறுதிக்கும் அறிவுத்திறனுக்கும் கிடைச்ச பெரிய சான்றிதழ். இதுதாங்க அவரோட உண்மையான பலம். பகுதி 5.
உண்மையான விடுதலைக்கான திட்ட வரைவு. இந்த சிக்கல்கள்ல இருந்து முழுமையா விடுபட ஆலோசகர் ஒரு சூப்பரான பிராக்டிக்கலான திட்டத்தை கொடுக்கறாரு. இந்த 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1. உங்க முதலீடுகள் எல்ஐசி பத்தியெல்லாம் அவங்ககிட்ட மூச்சு கூட விடாதீங்க, ரகசியமா வைங்க. 2. அவங்க கிட்ட விவாதம் பண்றத உடனே நிறுத்துங்க, ஏன்னா மௌனம் தான் இங்க உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். 3. உங்களுக்கான ஆதாரங்களை சேகரிச்சு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு மாற திட்டமிடுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்க அப்பாவோட சம்மதம் துளி கூட தேவையில்ல. அவங்க மனச உங்களால மாத்த முடியாது, ஆனா உங்களுக்கான பாதுகாப்பான உலகத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த வார்த்தைகளை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உண்மையான விடுதலைங்கிறது அந்த நச்சுத்தன்மையான குடும்பம் உங்களை ஏத்துக்கொன்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விடுறதுல தான் இருக்கு. அவங்க மாறுவாங்கன்னு நம்புறதை விட நமக்கான உலகத்தை நாமளே உருவாக்குறது தாங்க நிஜமான சுதந்திரம். நாம இப்போ இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். உங்களை சுத்தி இப்படிப்பட்ட நச்சுத்தன்மையான சூழல்கள் இருந்தா அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்க நீங்க என்னென்ன எல்லைகளை வகுக்க போறீங்க? இந்த திட்ட வரைவு அந்த இன்ஜினியருக்கு மட்டும் இல்லைங்க, அமைதியை தேடுற நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கையை இன்னைக்கே ஆரம்பிங்க. மீண்டும் ஒரு சிறப்பான அலசலை நாம சந்திக்கலாம்.